கெண்டிங் பண்ணிட்டு போயிட்டு கடையிலே இங்கிட்டு தான் மலையில ஏறணுமா இருக்கு. இதுதான் கெண்டிங் மேலே ஏறுது. இப்போதான் கேபிள் கார்ல போயிட்டு இருக்குது. இன்னும் டேஞ்சரா தான் இருக்கா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா கெந்திங் ஐலாண்ட் போகிறோம். கெந்திங் ஐலாண்டு போகிறோம்னா இங்கே டெக்ஸி பிடிச்சி போகிறோம். எங்களுக்கு வந்து 10 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லி வந்தாங்கன்னா பஸ்ஸு 2 மணி வரையும் ஃபுல்லு. அதனால் எனக்கு டெக்ஸி பிடிச்சி போகிறோம். டெக்ஸி பிடிச்சி போகிறதுனால எங்களுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த 2 பேர் வந்து 4 பேரை ஷேர் பண்ணி போகிறது. இவர் தான் நேற்று வந்திக்கிறாரு ஜப்பான்லேருந்து மலேசியாவுக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு இடங்கள்லாம் காட்டுறேன். நம்மள சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் டிக்கெட் கவுண்டர் ரொம்ப ஃபுல்லு. டிக்கெட் கவுண்டர் ஃபுல்லுனால டிக்கெட் எதுவும் கிடைக்கல. அதனால டெக்ஸியே பிடிச்சாச்சு. ஒரு ஆளுக்கு 30 வெள்ளி கேட்குறாங்க. அதோட நாங்கள் டெக்ஸி புக் பண்ணியிருக்கு. இன்னும் வரலை எங்களுக்கு. ஒரு வழியாக நாங்கள் ஐலாண்டு வந்துட்டோம், கெந்திங் ஐலாண்டு. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கேபிள் காருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வழியாக நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வச்சுட்டோம் பஸ்ஸுக்கு. இப்போ நாங்கள் வந்து கேபிள் காருக்கு நான் டிக்கெட் எடுக்கலை. அது எங்கன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு உள்ளே போய் டிக்கெட் எடுக்கிறோம். பார்ப்போம் வாங்க. ஒரு வழியாக கெந்திங்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான். இல்லை ஸ்கேன் டச் பண்ணுப்பா. தேங்க்யூ. இப்போ ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்தான். உள்ளே வந்துட்டு அப்படியே கேபிள் காருக்கு போகிறோம். அது என் பரிசுலேயே இருக்கும், வெறியா கார்டு. அதனால என்ன, இதுதான் கேபிள் காரு. Four people. Yeah. 4 only, yeah. வா இந்த மாதிரி சொல்றான். உள்ள போ. மலாயில பேசுறான் அவங்கள்ட்ட. நம்ம தான் வீடியோ கெஞ்சிங்க போயிட்டு கடையிலே இங்கிட்டு தான் மலையில ஏறணுமா இருக்கு. இதுதான் கெண்டிங் மேலே ஏறுது. இப்போதான் கேபிள் கார்ல போயிட்டு இருக்குது. நானும் ஃபெரோஸு போயிட்டு இருக்கிறோம். இருக்கு பார்க்க. எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. நாங்க டக்கு டக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ஏரியாச்சு. ஆர்வக்கோளாறுல உள்ள போயிட்டு இருக்குது. சைனீஸ்ல பேசுது. என்ன பிரச்சனை, நீ என்ன திங்கிங் பண்ற இதை பத்தி? உனக்கு எப்படி இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஏற்கனவே நீ போயிட்டு இருக்கியா? அதை பத்தில ஃபர்ஸ்ட் டைமா? பிடிச்சிருக்கா? ஜப்பான்ல நான் எதுவும் போனது இல்லையா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சின்ன வயசுல வந்திருக்கிறேன் மலேசியா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். காது அடைச்சிருச்சா? என்னப்பா குளிர், நம்ம பக்காத குளிர். அந்த குளிர் அல்லாவே இங்க இதுதான் வரும். அந்த அல்ல ஒரு வருஷம் ஒண்ணுங்க எல்லாம் குழுவாது. ஒரு வருஷம் பயப்படாது. மலேசியா எப்படி ஒரு நல்லா சீப் காஸ்ட்லி. சுத்தி பார்க்கலாம். காசு கம்மிங்க. சாப்பாடு சுத்தி பார்க்குறீங்க. ஹைட்டு போயிட்டு
நல்லா டெஸ்ட் நல்லா க்ளவுட் ஆகிடுச்சு. ஆனால் மழை பெய்யும் ப்ரோஸ். இது கிராஸாக நிற்குதுப்பா. இது பாருங்க, இதெல்லாம் கிராஸாக இருக்குது பாருங்க. அந்த இடம்லாம் மறுபடியும் வருவாங்க வந்தா அந்த இடத்துக்கு ஃபேமிலியோட வரலாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த இடத்துக்கு. நல்ல இடம். இல்லை டேஞ்சராக தான் இருக்குல்ல. இல்லை இப்போ ஏறிக்கிட்டே இருக்குதுண்ணா, ஒன்றுமே தெரியல. கஷ்ட காலம் தான். ஓரளவுக்கு நெருங்கி உள்ள வந்தாச்சு. பாருங்க நல்லா இருக்குது. அதாவது வீகாலாண்டு மாதிரி உள்ள ஸ்பேஸ். இந்தியாவில் சொன்னோம்னா, ஜப்பானில் சொன்னோம்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடியோ மாதிரி இருக்குது. ஆனால் யூனிவர்சிட்டி ஸ்டூடியோ மாதிரிலாம் இருக்காது. அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு. வாங்க மக்கள் அந்த இடம்லாம் பார்க்கலாம். மக்கள் பார்த்துட்டு போகிற இடம் தான் நல்லா இருக்குது. டிக்கெட்டு ஜீப்பு தான். பஸ்ஸுக்கு 10 வெள்ளி தான். இந்த மேலே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 18 வெள்ளி. அப் அண்ட் டவுனு ரிட்டர்னோட. எவ்வளோ நம்ம டைமிங் நம்ம இஷ்டத்துக்கு ரிட்டர்ன் போயிருக்கலாம். ஆனால் பஸ்ஸில் ஒரு ஆள் திருப்பி ரிட்டர்ன் பஸ்ஸு போட்டுட்டு போயிருங்க, டிக்கெட் எடுத்துகிட்டே வந்துடுங்க. அது பெஸ்ட்டு. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் பஸ்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு உள்ளே வரதுக்கு டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸுக்கு. ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஆளுக்கு 10 வெள்ளி. இங்கேருந்து கேஎல் சென்டருக்கு போகிறதுக்கு. நம்ம இறங்கக்கூடியதாக தான் வந்துருச்சு. நம்ம இறங்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்னது கலகத்து ஏரியா இறங்கிட்டோம். இறங்கி உள்ள போய் மக்கள் எல்லாம் சில இடங்களில் டிக்கெட்டு கவுண்டர் மாதிரி வச்சு தான் போகிறாங்க. டிக்கெட் பே பண்ணி மட்டும் தான் போகிறாங்க. ஃபுல் அமௌண்ட்டுக்கே பே பண்ணுற மாதிரிலாம் டிக்கெட்லாம் கிடையாது. தனித்தனியாக எடுத்து போனால் அங்கே டிக்கெட் எடுத்து தான் போகணுமா இருக்கும். நல்லா இருக்குது பார்க்க. லைட் இதோட போட்டு நல்லா வச்சுக்கிறாங்க. நல்லா டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா. நல்லா இருக்குது. என்ன பண்ணுறது, லைட்டு ஜோடியா உள்ள போறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். நம்ம அதாவது அவுட் சைடு சில கேம் விளாட்றதுனா டிக்கெட் எடுத்துட்டு வெளியே போகணும். ஏன்னா நாங்கள் வெளியே போகலாம், கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு ஜூஸ் எதுவும் குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சிட்டு வெளியே போகலான்ட்டு இருக்கிறோம். இனிமேல் தான் நாங்கள் போவோம். அப்போ நான் அந்த வீடியோ நல்லா இருக்கு பார்க்க. இடம் வார்த்தை கூட்டிட்டு இருக்கிறாங்கப்பா. என்ன பரவாயில்ல இதெல்லாம் என்ன சேலா பரவாயில்ல. எடுத்து பார்த்தா அந்த பாயிண்ட்ஸ் பொம்மை தருவாங்க. அப்படியா? அவனு என்ன காசு கட்டணு எவ்வளவுதான் டிக்கெட்? இது 5 பொம்மை எடுக்கணுங்க. அந்த 5 வாத்து இருக்குல்ல, 5 வாத்து எடுத்து 5 வாத்தையும் சேர்த்து கவுண்டிங் பண்ணுவாங்க. சரி, அந்த 5 வாத்துக்கு சொல்ற கவுண்டிங் வந்துருச்சுண்டா அந்த இருக்குல்ல அதுல காசு கட்டி அந்த 5 பொம்மை கொடுப்பாங்க. ஒரு இதுக்கு சுத்தி வந்துட்டீங்களா 5 பொம்மை எடுத்தா அதுல ஒரு பொம்மைக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது.
அந்த 5 பொம்மை கால்குலேஷன் பண்ணுவாங்க. கால்குலேஷன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா 10 to 32 பாயிண்ட்ஸ் வந்தா சின்ன பொம்மை ஸ்மால் சைஸு, 39 to 64 வரை பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து லார்ஜு, 65 to 119 வந்துச்சுன்னா அது வந்து ஜியாண்ட், அதை விட பெருசு. மீடியம் லார்ஜ் ஜியாண்ட் 120 பாயிண்ட் வரணுமோ, 119 120 பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பெருசு. இப்போ எங்கள் தலைவன் கேம் விளாட போகிறாரு. தலைவன் விளாண்டு எப்படி பார்ப்போம். மொத்தமாக பே பண்ண ஃபரோஸே 2 பேருக்கு. இந்த பால் எடுத்து உள்ளே போடணும், இதுதான் விஷயம். போட்டோம்னா காசு அந்த ஓ இங்கே நிற்கணும். இந்த லைன் வச்சுக்கிறாங்க, லைன் வச்சுட்டு அங்கே போடணும். ஸ்லோலியாக போட வேண்டியதான் ஃபரோஸே, தூக்கி போடு. போடுவோம். தலைவன் வச்சு அடிக்கிறாப்புல. ஆர்டர் பண்ணி இந்தியன் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்டு பேசுவோம். சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் போல. சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிக்கிடுவோமே. சாப்பிட்டுட்டு வர்றோம். இதை நம்ம இந்தியன் ஃபுட் ஆர்டர் பண்ணி மொத்தம் 72 வெள்ளி வந்துச்சு எல்லாத்துக்கும் டோட்டலாக. நாங்கள் சாப்பிட்டுட்டு வர்றோம். இல்லை சாப்பாடு ஒத்துதான். நல்லா கோழி குழம்பு நல்லா இருக்குது. இது இறாலு நல்லா இருக்கு, பொரிச்ச இறாலு, மீன். இன்னைக்கு ஒரு பொடி தான். You like Indian food? You don't like it? You like it? Yeah. Hi. The first time. Yeah, it tastes good. A little bit spicy. I think it's pretty delicious. Very good. நல்லா இருக்கு. பெண்டிங்லேயும் ஸ்ரீ பவானி இந்தியன் உணவு வந்து இப்போதான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது சாப்பாடு. வந்து அங்கே ட்ரை பண்ணுங்க, நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது சாப்பாடு. நல்லா இல்லை ஒரு சாப்பாடு. இதான் நம்ம சாப்பிட்ட இடம். நல்லா ருச்சி சிறப்பாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. 25 வெள்ளி ஒரு ஆள் சாப்பாடு. நாங்கள் 2 பேரும் வாங்கி சாப்பிட்டோம். ஓகே, ஒர்த்து தான். சாப்பாடு எப்படி இருந்துச்சு போகிறது? நல்லா இருந்துச்சுல? ஒருத்தான சாப்பாடு தான், நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் காட்டுறேன். வந்தால் இந்த இடத்துல போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஒரு ஃப்ளோராக இருக்கு. இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். எல்லாம் காட்டி அப்படியே என்ட்ரன்ஸாக உள்ள வருது. நல்லா இருக்குது. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் டீயை குடிச்சிட்டு இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். கிளம்புறோம். எங்களுக்கு 3:30க்கு பஸ்ஸு, சாரி 3:45க்கு பஸ்ஸு. மணி இங்கே 3:15 ஆச்சு. இங்கேருந்து நாங்கள் கீழே போகிறதுக்கு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.